ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லன்னு சொல்ற அளவுக்கு ஆக்டிங், டைரக்ஷன், லிரிக்ஸ் எழுதுறது, சிங்கிங் அப்படின்னு சினிமால எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காத ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பா அது தனுஷ் தான். அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் நடிக்க வரலனா செஃப் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு டைம் அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா செம்மையா இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாராம். அடுத்த நாள் வந்து வேற ஒரு டிஷ் குக் பண்ணி கொடுத்திருக்காரு. அதையும் சாப்பிட்டு அவர் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சோ நம்ம சமைச்சு கொடுத்தத ஒருத்தவங்க சாப்பிட்டு எவ்வளவு அழகா சந்தோஷமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இந்த ஹாப்பி ஃபேஸஸ்க்காகவே நம்ம வந்து செஃப் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் இப்ப கூட தனுஷ் குக் பண்ணுவாரா. அது வந்து அவரோட க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்காக மட்டும் குக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரு டைரக்ட் பண்ணிருந்த 2 படத்துல பர்டிகுலரா ஹீரோ வந்து சமைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. ராயன்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்திருப்பாரு. சோ அவர் தான் வந்து அங்க மெயின் குக்கா இருப்பாரு. அதே மாதிரி நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம்ல அதுல ஹீரோ வந்து ஒரு சூப்பரான செஃப்பா இருப்பாரு. சமைக்கிறத வச்சு அந்த கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே அவரோட படங்கள்ல வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு குக்கிங் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது அழகாவே எக்ஸ்பிரஸ் ஆகுது. அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காரு குக்கிங்க அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்டோட வச்சு பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுங்க. லிரிசிஸ்ட், ஆக்டர், டைரக்டர் அப்படின்ற லிஸ்ட்ல ஒரு செஃப் அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தனுஷோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.